பாண்டிய நெடுஞ்செழியன் வளைவு. நல்லா தமிழ் பேராக வச்சு விட்ருக்காங்க எல்லாருக்கும். உளுந்துறாரு பின்னாடி. நம்ம அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளைமேட் நல்லாயிருக்கும். வண்டிக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுப்போம், நம்மளும் ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். போகலாம் வாங்க. வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்காடு போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மலை ஏற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஒரு கஸ்டமருக்காகவாப்பா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது. அதனால தான் நம்ம மலை ஏற்றுறோம். இன்றைக்கி நம்ம டியூனிங்லாம் முடிச்சுட்டு மைலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் 40+ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி நம்ம சொல்லியாச்சு. பழைய வீடியோஸில் இருக்கும். அதோட வீடியோ லிங்க் நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஏறும்போது பார்த்தோம் அப்படின்னா கீழேருந்து இப்போ தான் ஒரு 2 பெண்டு வந்திருக்கேன். அந்த ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த நீடில் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பிக்கப் நல்லா இருக்குது. இன்னும் மேலே போக போக தான் நமக்கு தெரியும் எப்படி பிக்கப் ஆகுதுன்ட்டு. ஏன்னா டாப் ஹேர் பின் பெண்டெல்லாம் வந்து மேலே தான் இருக்குது. அதோட புல்லிங் பவர் இப்போ எப்படி இருக்குன்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மேலே போயிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ இதில் ஏறுது. ஸோ நம்ம 2 பேராக தான் போகிறோம், சிங்கிளாக போல். மேலே போயிட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம். போகலாமா? வாங்க போகலாம். நம்ம வண்டியோட ஏர் ஸ்க்ரூ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸோ ஹில் ஸ்டேஷனுக்காக மாமா வந்து ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நீடில் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணதால கொஞ்சம் 2 பேர் தான் நம்ம வண்டியில் போகிறோம். இப்போ 2 பேர் போகிறதால நல்லா புல்லிங் பவர் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்காடு இல்லை வேறு ஏதாவது ஹில் ஸ்டேஷன் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏர் ஸ்க்ரூ அந்த பிக்கப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிவிட்டு மேலே ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். டக்குன்னு மேலே போயிட்டு எல்லா பெண்ட்லேயும் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகாமல் டக்கு சாப்பிட்றது கொஞ்சம் புல்லிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அது இருந்ததுன்னா வண்டி ஓட்டவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும், மதன்னு போகிற மாதிரி இருக்கும். ஏறும்போது ஒரு 30 km 40 km ஸ்பீடே வந்து உங்களுக்கு தாண்டாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. பின்னாடி டக்குன்னு யாரும் பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல ஃபுல் பண்ணவும் முடியாது வண்டியை. இப்போ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ டேப்பரான பெண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் லைட்டாக ரேஸ் பண்ணாலே வண்டி இழுக்குது முன்னாடி. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்டு, சும்மா லைட்டு சாதாரண பெண்டு. ஆக்சுவல் பெண்டு மேலே இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு டேப்பரான பெண்டு தான். 2 பேர் நம்ம போகிறோம், நல்லா இழுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுவுமே வந்து இது நான் அந்த பெண்டில் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ஆக்சுவல் பெண்டில் நம்ம வந்து வண்டிக்கு வந்து ஃபுல்லாக இப்போ பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிருக்கோம் வண்டிக்கு. 3 லிட்டர் பெட்ரோல் 150 ஆயில் போட்டிருக்கேன், டேங்க்லேயே போட்டிருக்கேன் அந்த ஸ்மூத்னஸ்க்காக. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம பெட்ரோல்லே இப்போ போட ஆரம்பிச்சாச்சு. அதை போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அந்த ப்ரீமிக்ஸுக்கும் நமக்கு டேங்கில் போகிற ஆயிலுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த என்ன பிக்கப்பு என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஃபுல்லாக வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோ போடுறேன். ப்ரீமிக்ஸ் போட்டால் என்ன ஆகும், டேங்க்லேருந்து ஆயில் போனால் என்ன ஆகுது. இப்போ நம்ம வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமிக்ஸாகவுமே ஆயில் போயிட்டுருக்குது, நம்ம டேங்க்லேயுமே ஆயில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைடில் ஆயில் பம்ப்லேயுமே ஆயில் போயிட்டுருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு டேங்கில் ஆயில் போடாமல் ஓட்டினது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வண்டியோட ரா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ ப்ரீமிக்ஸ் போட்டதுக்கப்புறம் வண்டி ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பேசுவோம். இங்கே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி தனியாக வந்தேன். எனக்கு பிக்கப் சுத்தமாக இல்லை. 30 km ஸ்பீடில் தான் டாப் வரைக்கும் மெதுவாக தான் எடுத்துகிட்டு போணுச்சு. இப்போ நான் டபுள்ஸ் போகிறேன், அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க பிக்கப் இருக்கிறது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3rd கியரு 2nd கியர் ரொம்ப டேப்பராக இருந்தால் 2nd கியர் போட வேண்டி வரும். இப்போ மேக்ஸிமம் நம்ம 3rd கியர்லேயே போகிறோம். 3rd கியரில் நல்லா இழுக்குது வண்டி. நம்ம முன்னாடி வந்து ஆஃப் ரோடிங் டயர் தான் போட்டிருக்கோம், அதனால் பயம் இல்லாமல் சாட்சி நம்ம ஓட்டலாம். ஹேர்பின் பெண்டோடது நம்ம இப்போ இருக்கிறது அந்த நம்பரே தெரில, ஏதோ ஒரு ஹேர்பின் பெண்ட் போட்டிருக்குது. ஏற்றுறோம். 2nd கியர் 3rd கியர்
ஸோ நமக்கு பிக்கப் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் தேர்டில் போட்டு சரவன்னு மேலே ஏற்றுறதுக்கு அதெல்லாம் நிற்காமல் போயிட்டு இருக்குது. நம்ம ஆஃப் ரோடிங் டயர் தான் போட்டு சாத்தி எடுத்துகிட்டு போயிட்டே வேண்டியதான். தேர்ட் கியர் தான் இப்போ போயிட்டு இருக்குது புல்லிங் பவர். பார்ப்போம் அப்படி போகுதுன்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெண்டு வரும்போது ஒரு செகண்ட் கியரை போட்டு திருப்பிக்காங்க பயமாக இருந்துச்சுன்னா. இப்போ தேர்டே வந்து லைட்டாக இழுக்குது. போவோம், எங்கேயும் நம்மளை நிறுத்த விடாதுன்னு வச்சுக்கோங்க. செகண்டு தேர்டு அகெயின். ஸோ வீரன் வாஞ்சிநாதன் வளைவு தேர்டு பெண்டு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம நிறுத்தி செகண்ட் கியர்லேயே இப்படி ஏற்றுவோம். அதேக்கா செகண்ட் கியர்லேயே ஏறும். ஹில்ஸ் ஓட்டுறது ஓட்டி 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 பழகிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சாமராய் ஒன்று வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து 2-3 பேர் உட்காந்தாலும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு மேலே வரும். ஆனால் இன்ஜின் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு. பட் இந்த வண்டி நம்ம இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஃபுல்லாக இன்ஜின்லாம் வந்துட்டு எல்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அதனால் இதுவுமே வந்து நல்லா போகும். இப்போது நமக்கு அந்த ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் இது இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. போன வாரம் போயிட்டு வந்து அவர்கிட்ட கேட்டுருங்க. அப்புறம் இது தேர்ட் கியர், இது செகண்ட் கியர். செகண்ட் கியர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அசால்ட்டாக ஏறும். என்ன ஒன்று 2500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த புல்லிங் பவர்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெண்டு எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்கும். இப்போ தேர்ட் பெண்டு பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து ஃபோர்த்து பெண்டு இருக்கும். பெண்டெல்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ஸோ கார் வந்துச்சுன்னா வழி விட்டணும். சில பேர் என்னென்னா புதுசாக ஓட்டுறவங்க இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெலாம் முன்னாடி போகிறதுலாம் வந்து ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் வெளியூர்லேருந்து வராங்க. அவங்களுக்கு நம்ம லோக்கல் இதை பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. சில பேர் வந்து புதுசாக ஓட்டுறவங்க வந்து அப்படி நிறுத்திடுவாங்க. அவங்களுக்கு அந்த பயமாக இருக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமோ. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க வேண்டியதான். வந்து நம்ம பைக்கில் போகிறோம், அதுக்குன்னு அவங்களும் பயமுறுத்தக்கூடாது. சைக்கிளில் சந்தில் பூந்து போய்கிட்டு அதனால் கொஞ்சம் ஓரமாக மெதுவாக நிதானமாகவே போய்க்கணும். ஒன்றும் அவசரம் இல்லை. மெதுவாக போகிறது தான் மேலே. பட் இன்றைக்கி இன்னும் கிளைமேட் வந்து ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரில. நான் மேலேயுமே நல்லா பளிச்சுன்னு ஓப்பனாக தான் இருக்குது. மிஸ்டெல்லாம் இருக்குது. மிஸ்டெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா காலையில் தான் வரணும். பட் இந்த டைமில் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் கிளைமேட் மாற வாய்ப்பு இருக்குது. டைம் டு டைம் சொல்ல முடியாது எப்போ என்ன மாறுன்ட்டு. ஏர்லி நேற்று நல்லா ஈவினிங் மழை பெஞ்சது. ஸோ அதனால் கிளைமேட் நல்லா இருக்குன்னு நினச்சேன். பட் இங்கேயுமே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே பாருங்கள், முன்னாடி 360 வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க பாய்ஸ், கர்நாடகா பாய்ஸ். நம்ம இந்த சந்திலே அண்ணே ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஆனா நாம ஃபாலோ பண்ணோம். வந்துடும் அப்படியே. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து மேலே போயிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் நம்ம வழி விடணும் கரெக்டாக. இது பாண்டியன் நெடுஞ்செழியன் வளைவு. நல்லா தமிழ் பேராக வச்சு விட்ருக்காங்க எல்லாம் இருக்கும். ஸோ இந்த 12வது பெண்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கும். இங்கே ஒரு கோயில் இருக்குது, முனியப்பன் கோயில் இருக்குது. இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் அந்த கானு டீ கிடைக்குமான்னு தான் தெரியாது. கானு மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு பிரேக் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பலாம். நானும் மேலே ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் நிறுத்துகிறேன். பார்ப்போம் ஒரு டைம். கரிகால சோழன் வளைவு 13வது பெண்டு. நான் யூஸ்வலாக அந்த கோயிலில் நான் நிற்க மாட்டேன். வரும்போது சாமி மட்டும் கும்பிட்டு நான் மேலே வந்து எங்கேயாவது சின்னதாக ஒரு பிரேக் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே நிறுத்திப்பேன். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 14வது பெண்டில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ நல்லாயிருக்கும். அப்படியே நம்மளால் அப்படியே திணறாப்புல அது ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த இடத்துல போய் ரெஸ்ட்டு கொடுக்கலாம். நம்ம அந்த உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே போனோம்னா நம்ம கிளைமேட் நல்லாயிருக்கும். அங்கே கிளைமேட் அந்த இடத்துல அங்கே போய் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்போம். நல்லாயிருக்கும். போகலாமா? அங்கே போயிடலாம்.
இது காப்பி தோட்டம் மட்டும் இது கீழே காப்பி தோட்டம், காஃபி மரம், காஃபி செடி. இது இல்லை செடியாக மரமா? அது மரமா? கீழே வந்து பிரேக் விடலான்னு பார்த்தோம். அந்த முனிப்பு கோயில் தாண்டினோம் இல்லைங்களா, அங்கேயே பிரேக் விடலான்னு. ஆனால் 19வது பெஞ்சில் நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக அந்த மரம்லாம் நிறைய இருக்கிறதால. முன்னாடி பலாமரம் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இறங்கி தான் எதுவும் பண்ண முடியாது. நல்லாயிருக்கும். ஆனால் எஸ்டேட்டுக்கு சொந்தமான இந்த காய் நம்மளை அப்படி இப்படின்னு வச்சு இழுத்துட்டு வந்துருச்சு இந்த வண்டி. சின்ன ஒரு பிரேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கேன். இங்கே வந்து நம்ம கேமராமேன் அவங்க. நம்ம அவ்வளோதான். இப்போது 18வது பெஞ்சில் இருக்கோமா, இப்போ அடுத்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னா டவுன் வரும். அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அங்கே ஒன்றும் நமக்கு வேலை இல்லை. மேலே சேர்வர் ரைஸ் நம்ம ஏற்றுவோம். அங்கே ஏற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே கிளம்ப வேண்டியதான். இப்போ ஓகே தான். நான் லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட் வீக் நான் வரப்போ சிங்கிளாக வந்தப்போ திணறிடுச்சு வண்டி. ஒரு 30க்கு தாண்டவே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, என்னடா ஏறவே இல்லையே அப்படின்ட்டு. அப்புறமேட்டு தான் மாமா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அதை டியூன் பண்ணி ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நீடில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சொன்னார், சார் நீ ஏறும் ஒன்றும் இது பண்ணிக்கணும், ரொம்ப விரட்ட வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஓடட்டும், ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் நீ எதிர்பார்க்குற இது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்மளும் அதிலே போவோம். இதை முடிச்சுட்டு இப்போ பண்ணியிருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மைலேஜ் கொஞ்சம் குறையும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கீழே போய் சரி பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சம் நாள் ஒரு 10 நாள் ஓட்டிட்டு சர்வீஸ் பண்ணணும். இப்போ மேலே போகலாம். லாஸ்ட் பெண்டு கிட்ட வந்துட்டோம். 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம். ஒரு 20 minutes to 30 minutes கிட்ட ரெஸ்ட்டு கொடுத்தோம். ஓகே, இன்ஜின் கூல் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். நீங்கள் சாமராயை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி வண்டின்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. எப்பயுமே எம்மாஹா என்ன, எனக்கு அந்த எம்மாஹா கிரேஸ் இருந்தாலும் பட் ஸ்டில் எனக்கு இந்த வண்டி பிக்கப்பு, இந்த வண்டியோட ரைடிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் நிறுத்தாமல் கீழேருந்து மேலே வரைக்கும் ஏற்றலாம். நீங்கள் நிறுத்தாமல் கீழேருந்து மேலே வரைக்கும் ஏற்றலாம், ஒன்றும் ஆகாது. பார்த்தீங்களா பாய்ஸ்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு. அவங்களுக்கு அந்த மேக்ஸோட ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதனால தான் இப்போ கொஞ்சம் பீக் ஆகிட்டு இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா ஃபோட்டோஸ் எம்மா கொஞ்சம் ஓரமாக நெடுங்கம்மா, ஏமா தான் அப்படி பண்ணுறீங்க. ரீச் ஆயாச்சு. கிளைமேட்டு கொஞ்சம் கம்மி தான். மழை வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ டவுனுக்கு போயிட்டு பிரபாகரன் ஹோட்டல் இருக்குதுங்களா, அங்கே தான் எதாவது சாப்பிட்லான்னு யோசிச்சுருக்கேன். அங்கே இருக்கிற க்ரௌடை பொறுத்து பார்ப்போம் க்ரௌடு எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு மேலே நேராக நம்ம செல்வரைஸ் பண்ணலாம். உள்ளே ஏறும்போது நமக்கு தான் அந்த சிக்னல், ஃபர்ஸ்ட் சிக்னல் வச்சுருவாங்க. இந்த லிமிட்டில் வந்து நீங்கள் 30 ஸ்பீடு கம்மியாகவே போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வர வண்டியெல்லாம் கொஞ்சம் வேகமாக வருவாங்க. இப்போ இறங்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரெசார்ட் உங்களுக்கு மேலே. இந்த ரோடு தான் வந்து ரீச்டு. இந்த ஹோட்டல்லாம் நான் ஸ்டே பண்ணதில்லை ஒரு நாள் கூட. பார்ப்போம். ஜெய்ராட் டைலட் பேரே வாயில் வர மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரே ரோடு தான், நேராக நம்ம வந்துடும். நமக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கு, ஹெச்பி பங்கு, ஃபியல் வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை இன்னும் அந்த பக்கம் போனோம்னா நமக்கு டவுனு தாண்டி சேர்வைஸ் போகிற வழியில் மேலே ஒன்று இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டு கம்மி தான். கம்மிங்கிறதோட ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். இதெல்லாம் ஆள் ஒரு வீடியோ போடுறாங்க, அது ஈவினிங் அண்ட் மார்னிங் டைமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மிஸ்ட் இறங்குறது அந்த இதாகிறலாம். நீங்கள் சாட்டர்டே ஓகே தான். அந்த கிளைமேட் வந்து சில்னஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி போய் பார்த்துக்க வேண்டியதான். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தடிக்கு விழுந்தால் இருக்காது. போயிட்டே இருக்கோம். நம்ம வரோம், 1/2 அன் ஹவரில் கீழே இறங்குறோம், சாப்பிட்றோம், இவ்வளோதான். அதை யூஸ்வலாக கீழே போய் தான் சாப்பிடுவேன். இங்கே அந்த பிரபாகரன் ஹோட்டலில் ரொம்ப நாளாக டேஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஸோ டைமே செட் ஆக மாட்டேங்குது. அது இல்லாமல் க்ரௌட் வேறு அங்கே அதிகமாக இருக்கும். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஆல்மோஸ்ட் அதான் இது ஏரி பூங்கா வந்தாச்சு. ஏரி ஏற்காடு ரீச்சு. நம்ம வாகனம் வேறு இப்போ நம்ம வாகனம் ரொம்ப அதிகமாக ரோட்டில் ஓடுது. ரிக்ஸு நம்மளோட ஃபேவரட் கார், நம்மகிட்ட இருக்கிற காரும் கூட. இது ப்ளூ
ப்ளூ கலர், நம்மளது கிரே கலர். டவுன் வந்தாச்சு. நீ க்ரௌடு பெரிய லெவலில் ஒன்றும் இல்லைனாலும், ஆனால் இங்கே வண்டி டிராஃபிக் போட்டு குறுக்கால போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. இருக்கும் என்னன்னு தெரியல, பார்ப்போம். யாரோ ஒருத்தர் குறுக்கால போட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, அதுதான் பிரச்சனைங்க. ஸோ எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. ஓஹோ, டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாப்பிட வந்த ஹோட்டலு பிரபாகரன் ஹோட்டலு. அதில் ஏகப்பட்ட க்ரௌடு. அந்த பிரியாணியை போட்டு ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க இல்லையா, அந்த பிரியாணி கடை தான் அது. போய் பார்க்கணும் இருக்கான்ட்டு. இல்லைன்னா என்ன இருக்கோ பார்சல் வாங்கிட்டு நம்ம வேற எங்கேயும் வெளில போயிடலாம். அவ்வளோதான். அப்படி சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பாடு வாங்கிட்டு நம்ம சேர்வ ரைஸ் போவோம் இல்லைங்களா, அந்த வழியிலே ஒரு இடத்த பிடிச்சி அப்படியே உட்காந்தாச்சு. அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. சத்தம் பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்ட்டு. எங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு தான் போனோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரபாகரன் ஹோட்டலுக்கு தான் போனோம். ஏகப்பட்ட க்ரௌடு. அங்கே தான் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் நான் பார்த்தேன். சரி நீங்கள் டேஸ்ட் பண்ணலான்னு போனால் அங்கே ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி ஒரு 50 பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அதனால் பக்கத்தில் கருப்பையா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, பிரியாணி, எக்கு, ரைத்தா. ஆல்மோஸ்ட் 340னா எவ்வளோ, 120யா? 340 2 பிரியாணி சேர்த்து. டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா ஓகே தான் இந்த டேஸ்ட்டு. அதனால் அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூலாம் இது கிடையாது இல்லை, நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அது நம்ம இன்னொரு சேனலில் வெட்டரிஸ் விலாகில் டீட்டெயிலாக பேசுவோம். ஒரு நாளைக்கு வந்து பிரபாகரன் ஹோட்டலில் ரிவ்யூ பண்ணி ஆகணும் வாங்கி ஃபுட்டு எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலாக நம்ம வண்டியை வந்து ஃபுல்லாக ஹில்ஸ் ஏற்றிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நேராக சேர்வ ரைஸ் மேலே போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம போக தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகலாம். நம்ம ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் 90 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம லாங் ட்ரைவ் போகலாம். எங்கே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிளான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, ஈரோடு அதானி அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இந்த தேங்காய் பால்லாம் ஃபேமஸாக வைக்கிறாங்கள்ல, அங்கே போயிட்டு வருவோம். அது ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வண்டியை பற்றி ஓவரால் சொல்லணும்னா, இந்த டைம் 2 பேரை வச்சு சாஃப்டாக இழுத்துருச்சு. 2500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நம்ம ஃபுல்லாக இன்ஜின் செட் பண்ணி இதுவே வந்து எனக்கு அதிகம்னு தோணுது. ஃபஸ்ட் டைம் நான் வந்தப்போ கம்மியாக இருந்தது. ஏன் காரணத்தை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் டைம் வந்து நம்ம சின்ன ஃபைன் டியூனிங் பண்ணியிருக்கோம். புல்லிங் பவர் நல்லா தான் இருக்குது. எனக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகே, இல்லை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்காது. வந்து இன்னும் அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகும். அதனால் இது போதும். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். டட்டா பாய், see you.